அதாவது டவுன்லைனுக்கு போயிட்டாங்க. உங்களுக்கு ஓரளவு மேலே இருந்த டவுன்லைனும் போயிட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு அப்லைனு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, புறப்பட்டு நேராக என்னை தேடி வாங்க. நான் உங்களுக்கு சைன் பண்ணுறேன். நம்ம பிஸ்னஸ் எடுத்து நடத்தலாம். ஓகே. அடுத்து இன்னொரு உளவியல் ரீதியான ஒரு தகவல் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பேக்கரி கடைக்கு போகிறீங்க. அந்த பேக்கரி கடையை நான் தான் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த பேக்கரி கடையில் ஒருத்தன் வேலை செய்கிறான். அவனுக்கு படிப்பறிவும் கிடையாது. சும்மா வருவான், வேலை செய்வான், காசு வாங்கிட்டு போயிடுவான். அவங்க சரி நீங்கள் என்னை மீட் பண்ண வரீங்க, நான் இப்போ பேசிகிட்டே இருக்கிறேன். நான் திடீர்னு எனக்கு வேறு ஒரு விஷயமா இருக்கிறனால கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு நான் வேறு ஒருத்தர்கிட்ட பேசிகிட்ருக்கேன். நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய சமயத்தில் அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு பையன்கிட்ட பேசுகிறீங்க. அப்படிங்க இப்படிங்கன்னு ஒரு நாள் பேசுனோன்னா நீங்கள் எப்படி இதாகிட்டீங்க. அதுக்கப்புறம் நான் திரும்ப உள்ளே வரேன். சரிங்க, ஓகேங்க, இன்னொரு நாள் நல்ல நாள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை அனுப்பிச்சி விட்டுறேன். நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த பேக்கரிக்கு போனோம். அங்கே அந்த முதலாளிக்கிட்ட வேலை செய்கிறவன் ஒருத்தன் இருக்கான்ல, அவன் தான் நமக்கு சரியாவான்னு சொல்லிட்டு நீ அவனை தோது பார்க்குறீங்க. ஏதோ வகையில் தோது பார்க்குறீங்க. கடைசி வரைக்கும் ரிசல்ட் வரல. கடைசி வரைக்கும் இல்லை, நீங்கள் எத்தனை ஜென்மானாலும் உனக்கெல்லாம் ரிசல்ட் வராது. ஓகே. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. ஓகே. என்ன உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால், என் ஃப்ரெண்டு தான் விக்னேஷு. ஓகே. அவன் ஸ்கூலில் பாதியில் நின்றுட்டான். அதுக்கப்புறம் கம்பி கட்டுற வேலைக்கு போனான். அதுக்கப்புறம் அவனை ஆமையில் உருப்பட்ட கர்மவினை அவனை ரெடி பண்ணது கம்மன் இந்த மாயன் வேறு ஏதோ ஒரு பொண்ணை ரெடி பண்ணியிருந்தா கூட நான் கல்யாணம் பண்ணி குழந்தை பற்றி வீடு அமைச்சு நல்ல லைஃப் ஸ்டைலில் அமைஞ்சிருப்பான். அவ்வளோ கர்மவினை அவன் கரைச்சி விட்டு அவனை ரெடி செய்ய வச்சு அதுக்கப்புறம் அவனுக்கு நிறைய விஷயம் தோதாச்சு. மெட்ராஸுக்கெல்லாம் போனான். 10 லட்ச ரூபா பக்கம் சம்பாரித்த காசெல்லாம் அங்கே லவ் பண்ணுற பேரில் செலவு பண்ணிட்டு வந்துட்டான். பல்லை மட்டும் சரி பண்ணிட்டு வந்துட்டான். பல்லு தான் ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. அவனோட பல்லு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. மெட்ராஸுக்கு போய் என்ன பண்ணான்னா அவன் பல்லை மட்டும் கொஞ்சம் ஓரளவு சரி பண்ணிக்கிட்டான். அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டான். இப்போ இங்கே வேலைக்கு போயிட்டு தான் இருக்கான். 5 ரோட்டுக்கு போனீங்கன்னா அவனை மீட் பண்ணலாம். ஒரு கார் கம்பெனியில் கார் கழுவிட்டுருப்பான். நீங்கள் ஏதோ ஒரு கார் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அவன் கார் வாஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவன்கிட்ட அப்படியே பேசி நீங்கள் அவன்கிட்ட சைன் வாங்கி நீங்கள் டைமண்ட் லெவல் கூட மூவ் பண்ணலாம். அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படிலாம் எதுவுமே தோதாகாது. ஓகே. அவனோட கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஓகே. அவனுக்கெலாம் அந்தளவுக்குலாம் நாலேஜ் கிடையாது. ஓகே. நீங்கள் அவனை தோது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தோதாகாது. அதுக்கு பதில் அந்த பேக்கரியில் இருக்கக்கூடிய முதலாளியை நீங்கள் தோது பார்த்தீங்கன்னா கூட அவர் நாளுக்காக சம்பாதிப்பார். அவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வருவார். அதுக்கப்புறம் ஏன்னா முதலாளி தான் அதிகமாக சம்பாதிப்பா. அப்படி அவர்கிட்ட தான் காசு இருக்கும். நிறைய ப்ராடக்ட்ஸும் வாங்குவா. அப்படி ஓகே. அந்த வேலை செய்கிறவங்க ஒரு லிமிட்டேஷன் தான். அவன் சம்பாதிக்கிறது அவனுக்கே பத்தாது. 30,000 ரூபா சம்பாரிச்சா கூட இன்னும் அவங்க வீட்டில் போனால் எந்த வசதியும் இருக்காது. அவங்க அப்பா அம்மா இன்னும் சித்திரவதை தான் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ வரைக்குமே அவங்க அப்பா அம்மா அப்படி தான் இருக்காங்க. எனக்கே அவங்க அப்பா அம்மா பார்க்குறப்ப பரிதாபமாக தான் இருக்கும். ஏடா 30,000 ரூபா சம்பாதிக்கிறான், எப்போ பார்த்தாலும் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் பரிதாபமாக இருக்காங்க, வீடு வேறு இப்படியே இருக்குது. எனக்கே அப்படி தான் தோணுது. ஆனால் அவன் ஒன்றும் நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது. அவனுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தா கூட அவங்க அப்பா அம்மா இன்னும் படுமோசமாக தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவனோட கெப்பாசிட்டி அந்த மாதிரி தான் இருக்குது. நம்மளாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலாம் தோதாகாது. அந்த அடுத்தடுத்த படிநிலையில் தான் தோதாகும். அதனால் விஜயன் அவர்களே, நீங்கள் அந்த விக்னேஸை விட்டுருங்க. அவனை நீங்கள் தோது பார்க்கறனால எப்பயுமே தோதாகாது. ஏன் தூரத்துலேருந்து பார்க்கறனால உங்களுக்கு அப்படி தெரியும். அதெல்லாம் ஒரு பில்டப் அப்படி தான் இருக்கும். சினிமாவில் பார்க்குறப்போ ஒரு பில்டப்பான ஒரு கேரக்டர் அப்படி தான் இருக்கும். ரியாலிட்டி போய் பாருங்கள். அவங்க பின்னாடி எத்தனை டூப் இருக்காங்க, எத்தனை ஆர்டிஸ்ட்டு, மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்றதெல்லாம் அந்த கேமராவுக்கு அந்த ஷூட்டிங் பார்ட்டில் போனீங்கன்னா தான் தெரியும். நீங்கள் திரையில் பார்க்கறனால உங்களுக்கு அப்படி தெரியும். அப்படிலாம் கிடையாது. அதே மாதிரி தான் அந்த விக்னேஷ் அப்படின்ற கேரக்டர். அவனை யாரெல்லாம் ரெடி பண்ணாங்க, அவனுக்கு எவ்வளோ காசு செலவு பண்ணால், அவனுக்கு எவ்வளோ விஷயத்தை தோது செஞ்சு கொடுத்தன்றலாம் எங்களுக்கு தான் தெரியும். ஓகே. ஈஷா சாம்பவி கிளாஸ்லாம் செய்ய வச்சு கடைசி அந்த கிளாஸும் செய்யாமல் நீங்கள் என்ன தான் மெருகேற்றினாலும் சரி தள்ளி பேசி பிரயோஜனப்படாது. ஓட்ட டப்பா நீங்கள் எவ்வளோ தான் தண்ணி மொண்டு ஊற்றிக்கிட்டே இரு, அந்த தண்ணி ஓட்டை வழியாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த ஓட்டையை அடைக்கலான்னு நினச்சின்னா இன்னொரு ஓட்டையாக தான் ஆகும். அப்போ இது எப்படி தான் சால்வ் பண்ணணும் அப்படின்னா, முதலாளி ரெடி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக தொழிலாளி டெவலப் ஆகும். முதலாளி தான் முதல்ல ரெடி பண்ணணும். ஓகே. அதனால் விஜயன் அவர்களே, இந்த பிரபு வருவார்னு நினைக்காதீங்க, பிரேமு வருவார்னு நினைக்காதீங்க. யாருமே வரமாட்டாங்க. நீங்கள் என்னை தேடி வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சைன் பண்ணுறேன், அவ்வளோதான். எனக்கே கூட யூஎஸ்ஏ போய் ஸ்டே பண்ணணும் தான் எனக்கும் தோணுது. இந்த மாதிரி ஆம்ஏல ஒரு டைமண்ட் லெவல் அச்சீவ் பண்ண அப்படின்னா யூஎஸ்ஏல போய் ஸ்டே பண்ணுறப்போ எனக்குன்னு ஒரு டீம் இருக்கும். நிறைய விஷயம் ரெகக்னேஷன் ஆகும், நிறைய விஷயம் தோதாகும். ஓகே. கம்பெனி டெவலப் பண்ணலாம் தான், ஆனால் யாரும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஊர்பட்ட எம்எல்ஏ வந்துருச்சு.
அதனால் ஆமே ப்ராடக்ட்ஸ்லாம் யாருங்க இப்போ வாங்கிட்டு அதெல்லாம் அப்படி நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு ஓரளவு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா அது பிரெட் வேர்ல்டு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல ஒரு அமைப்பு. ஓகே, அதனால் பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணாமல் என்ன ஒரு 500 ஆகுமா அந்த காருக்கு ஒரு பெட்ரோல் போடுறதுக்கு? கொஞ்சம் காரில் பெட்ரோல் போட்டுட்டு என்னை தேடி வந்தீங்க அப்படின்னா நம்ம உட்காந்து பேசலாம். அதுக்கப்புறம் நான் ஆன்லைனில் கேஷ் கொடுக்குறேன், ஆமையை டெவலப் பண்ணலாம். இப்படி தான் நம்ம அடுத்தடுத்த படிநிலையை நோக்கி முன்னேறணுமே தவிர ஒரு உணர்வு ரீதியாக பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணிங்க அப்படின்னா அது தீர்வாகாது. உங்கள் பொண்டாட்டி மட்டும்தான் உங்களுடைய பயத்துக்கு பயப்படுவாங்க. நீங்கள் அடிச்சிங்கன்னா பயப்படுவாங்க. மற்றவங்களாம் வந்து எதிர்ப்பாங்க. ஏவா நீ எதுக்கு என்ன துன்புறுத்துற அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதனால் உங்களுடைய உணர்வு எல்லாத்தையும் உங்கள் பொண்டாட்டிக்கு மட்டும் பயமுறுத்திக்கிங்க. பட்டர்ஃப்ளை அட்டாக்னால் அது உங்களோட அப்படி இருக்கணும். அந்த பக்கம் திரும்பிக்கிங்க, இந்த பக்கம்லாம் திரும்பக்கூடாது. ஓகே, என்கிட்டலாம் வர்றப்போ ஒரு மரியாதையாக, ஒரு பக்குவமாக, ஒரு பண்பாக நடந்துக்கணும். ஓகே, ஏன் அப்படின்னா தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆமேயில் ஒரு டவுன்லைனாக இருந்தேன். இப்போலாம் மார்க்கெட் ஷேர் ஹோல்டர் ஃபவுண்டர் மாதிரி. ஓகே, அப்படின்றப்போ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். ஓகே, இப்போ ஆமேவோட ஃபவுண்டருக்கு சமமான அளவு நானும் இருக்கேன். இத்தனையும் 80%. ஓகே, அப்படின்றப்போ நீங்கள் எங்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி தான் நடந்துக்கணும். ஓகே, அதுக்கு தான் நீங்கள் ஒழுங்காக பிரெட் வேல் சிஸ்டம்லாம் ஃபாலோ பண்ணணும். அந்த புக்ஸ் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது மீட்டிங்ஸ்லாம் கலந்துக்கணும். அந்த வேவ் லென்த்து வைப்ரேஷன் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. அதனால தான் எரரு. இருந்தாலும் உங்கள் கேள்விக்காக நான் பதில் சொல்கிறேன். ஓகே, அதனால் நான் திரும்ப இந்த மாதிரி இன்னொரு டைம் சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நான் பேசி அப்லோட் ஆகிறதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆகுது. அதுக்குள்ளே எனக்கு நிறையா டேமேஜ் ஏற்பட்டுரும். அதனால் இன்னொரு டைம் இந்த மாதிரிலாம் சொல்கிற மாதிரி சூழ்நிலை அமைச்சிக்காதீங்க. நீங்களாக புறப்பட்டு நேரில் வாங்க, நானும் உங்களுக்கு தேவையானதெல்லாம் தோசை தரேன். ஓகே, சரி, அடுத்த தகவல். மனித நிலையை பொறுத்த வரைக்கும் நிறையா படிநிலை நிச்சயமாக தேவை. ஓகே, நானும் நிறையா விஷயம் கற்றுக்கலாம் தான் நினைக்கிறேன். ஓகே, ஆனால் அந்த டாக்டர் கிளாஸ்லாம் நீங்கள் படிக்கிறப்போ நிறையா விஷயத்தை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். நம்ம அப்பப்போ தான், அதாவது இப்போ நிரந்தரமான ஒரு கம்ப்ளீட்டான தியரி அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. இப்போ பிரபஞ்சம் எப்படி இருக்குது அப்படின்னா விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்குது. அவ்வளோதாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க, அவ்வளோதான், கம்ப்ளீட்டுங்க, இதுக்கு மேலே தோதாகாதுங்க, அப்படிலாம் கான்செப்டே கிடையாது. நம்ம ரெடி செய்யலாம். இன்னும் மெடிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா 100% இப்போ தான் ஒரு படி, இன்னும் எவ்வளவோ படிநிலை இருக்குது. நம்ம வேணால் ஒரு 100% எவ்வளோ ஒரு அதையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30% அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நம்ம கணக்கு தானே, அது எப்படி வேணால் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். மேத்தமெட்டிக்ஸ் நம்பர்ஸ் அவ்வளோதான். நீங்கள் மொழியில் போட்டு குழப்பிக்காதீங்க. இப்போ தான் நம்ம படின்ற மாதிரி ஒன்று வச்சுக்கலாம். ஓகே, இன்னும் எவ்வளவோ படிநிலை இருக்குது. அந்த 9, 100 அப்படின்னு 100 படி இருக்குது. இப்போ படி ஏறிட்டோம். அப்போ இன்னும் 99 படி இருக்குது. 99னா நயன்தாரா 9 அப்படிலாம் கணக்கு கிடையாது. அதுவும் ஒரு சரீரம், ஒரு ஆத்மா, ஆவி அப்படின்ற கான்செப்ட் தான். ஓகே, அதனால் மெடிக்கல் துறையில், மருத்துவத்துறை நிறையா அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். நிறையா படிக்கணும். யாருங்க படிக்கிறது, யாருங்க ரிசர்ச் செய்கிறது, யாருங்க ஹாஸ்பிட்டல் கட்டுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா தோதாகாது. ரொம்ப ஒரு விருப்பமாக படித்தா தான் நிறையா ஆராய்ச்சி அப்படின்றதுலாம் நிறையா விஷயம் தோதாகும். அப்போ தான் சரீரமானது அடுத்தடுத்த படிநிலையை மேம்படையும். டேமேஜ் தான் ஊருப்பட்ட டேமேஜ், அதெல்லாம் சரி பண்ணணும். அடுத்து ஆத்மநிலையை பொறுத்த வரைக்கும் யுகமாக நிச்சயமாக படிக்கணும். வேறு ஆப்ஷனே கிடையாது, ரெடி செஞ்சே ஆகணும். நரகத்துலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம அந்தளவுக்கு ஆத்மாவை ரெடி செய்யணும். மறந்து போயிருந்துங்க, பரவாயில்ல, திரும்ப படிக்கணும். அந்த பிரச்சனை அப்புறம் பார்த்துக்கலாம். திரும்ப படிக்கணும், ரெடி ஆகணும், கஷ்டப்படணும். மொத்தத்தில் ஆத்மாவை ரெடி பண்ணணும். அது ஒரு மகிழ்வான மனநிலையில் ரெடியானாலும் சரி, மொத்தத்தில் ஆத்மாவை ரெடி பண்ணணும். அடுத்தடுத்த படிநிலையும் ரெடி பண்ணணும். அப்படின்றப்போ அது தகுந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நானும் பயணிக்கலான் இருக்கேன். அப்படின்றப்போ சில நேரத்தில் என்னுடைய தேவ் ஸ்பிரிச்சுவல் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸில் நான் அந்த ஒரு பாதையில் பயணிக்கிறப்போ ஒரு சில பேர் அந்த பாதையில் என் கூட பயணிக்கலான் இருக்காங்க. அதனால் நானும் உங்களுக்கு அந்த வேவ் லென்த்தில் கூட்டிகிட்டு போகலான் இருக்கேன். அப்போ தான் நிறையா விஷயம் தோதாகும். ஓகே, அதனால் நமக்கு நிறையா வேலை இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலையை நம்ம தோது பார்க்கணும். ஓகே, சரி, நேரத்தை வீணடிக்காதீங்க. அது சரியான விதத்தில் நம்ம பயன்படுத்தணும். ஓகே, சரி, நன்றி, வணக்கம், பாய்.